Hi friends, welcome to Saviari Designers. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ போட்டுட்ருக்க இந்த டிசைன் தான். இதுவும் ஒரு சிம்பிளான டிசைன் தான். நெக்லைன் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். புட்டாஸ் ஒரு சின்ன புட்டாஸ் ஒன்று போட்டுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் சின்ன புட்டாஸாக போட்டுட்டு ஃபுல்லாக பேக் நெக்கும் ஸ்லீவுக்கும் நெக்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறது தான். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரியில் போட்டிருக்கேன். உங்களுக்கு 3 லைனோ இல்லை 4 லைனோ எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போட்டுக்கோங்க. 2 லைன்லாம் போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 3 இல்லை 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்போவும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ரெண்டு சுகர் பீடாக தான் கொடுக்கணும். அடுத்தது ஒரு பெரிய பீட் நம்பர் 4 சைஸு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு லைனு சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலும் 2 சுகர் பீட் தான் கொடுக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் கொடுத்துக்கிறேன். சாரியோட கலருக்கு ஸ்டோன் கொடுக்குறேன். நீங்கள் சேம் அப்படியே ப்ளவுஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறது அந்த மாதிரி இருந்தால் சாரியோட கலர் கொடுக்காதீங்க, சரிங்களா? எந்த ப்ளவுஸுக்குமே அப்படி தான் மிக்ஸ் மேட்ச் பண்ணாமல் இந்த டிசைனை நான் போடணும் அப்படின்னா ப்ளவுஸோட கலருக்கும் இல்லாட்டி மெட்டீரியல் என்ன கலர், கோல்டா காப்பரா இல்லை சில்வரா, எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோனை ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு லைன் சுகர் பீட் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்டோனோட கேப்பில் கூட 4 சுகர் பீட் வரும். இதுக்கு அந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கலாம். சுகர் பீடு இல்லை ஜர்தோசி அந்த மாதிரி என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அந்த கேப்பில் கொடுத்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போது இந்த மோட்டிஃபை வரைஞ்சிட்டு வெளியே எல்லாமே சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். கீழே என்ன கலர் உள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்புக்கு என்ன கலர் த்ரெட்டு ஃபில் பண்ண போகிறோமோ அந்த கலர் கீழ் ரவுண்டில் வர மாதிரி ஸ்டோன் ஒட்டிக்கணும். மேல் ரவுண்டில் ஆப்போசிட் கலரு ஒட்டிக்கணும். அந்த ரெண்டுத்துக்கும் கேப்லேயும் அந்த கீழே ஒட்டியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் அந்த பாடி பீகாக்கோட பாடி இருக்குது இல்லைங்களா, அதோட மேலே ஹெட்டுக்கிட்டையும் கீழேயும் ஜாயின் இருக்குல்ல, அதுக்கும் அந்த ஆப்போசிட் கலர் ஒட்டணும் இல்லைங்களா, அந்த கலரவே ஒட்டியிருக்கேன். அதுக்கும் கூட ஒவ்வொரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒட்டியிருக்கேன். இதோட ட்ராயிங் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணேன். பட் என்னால் அந்த வீடியோ இதில் ஆட் பண்ண முடியல. அதனால தான் நான் இதை ட்ரேஸ் பண்ணதும் ஷேர் பண்ண முடியல. இப்போது சுகர் பீட் போட்டேன் இல்லைங்களா, அந்த லைன் மட்டும் கீழே இருக்கிற லைன்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதோட நோஸ்க்கு 2 சுகர் பீட் கொடுத்துட்டு ஒரு பெரிய பீட் நம்பர் 3 சைஸ் பெரிய பீடு வச்சுட்டு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த இடத்துல லென்த்தாக இருக்குன்னா 3 சுகர் பீடு அந்த பெரிய பீடு வச்சு எண்ட் நாட் போட்டுக்கோங்க, நோஸ்க்கு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறமா அதோடைய கொண்டை அதுக்கு 3 சுகர் பீடு கொடுக்குறேன். அப்புறம் ஒரு பெரிய பீட் கொடுக்குறேன். சேம் அந்த நோஸ்க்கு கொடுத்த அந்த பெரிய பீடே கொடுக்குறேன். 2 சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த பெரிய பீடுக்கு ஒரு ஸ்டிச்சு அப்படி போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்படி போடும்போது நமக்கு அது நீட்டாக அந்த பீட்ஸ் ஆடாமல் இருக்கும். அதனால் அந்த கொண்டையை போட்டு அதுக்கப்புறமா சேம் அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பெரிய பீடை வச்சு அதோட ஒரு சுகர் பீடு வச்சு இந்த மாதிரி 3 அரும்பு இருக்கிற மாதிரியும் கீழே ஒன்றும் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் அதே மாதிரி நோஸாக அந்த கொண்டையும் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல இன்னொரு லைன் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த இடம் மட்டும் 2 லைன் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி 2 கலர் ஸ்டோனும் போட்டு இடையில் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த கொண்டைக்கெலாம் யூஸ் பண்ண அதே சேம் சைஸ் பீடவே யூஸ் பண்ணியிருக்கேன். 2 லைன் அந்த பெரிய பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய பீடு வச்சு அரும்பாக இருக்கிற மாதிரி
அந்த ஃபுல் கர்வுக்குமே இருக்கிற மாதிரி கொடுத்துட்றேன். இதுக்கப்புறமா அந்த பாடியோட உள் சைடு இந்த கர்வ் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இதோடைய மேல் சைடு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல சேம் இதே பீடையே இப்போ 2 லைன் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் லைனில் 4 கொடுத்துருக்கேன், அடுத்த லைனில் 3 சுகர் பீடு, அடுத்தது 2 இந்த மாதிரி கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக அந்த ஐ ஷேப்பு உள்ளே இருக்குது இல்லைங்களா, அந்த ஐ ஷேப்புக்கு வந்து த்ரெட் ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து லோடு ஸ்டிச் போட போகிறேன். ஃப்ளாட் லோடாக இல்லாமல் எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி லோட் போட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக பைப்பிங் த்ரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு தான் அது உள்ளே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன கலர் த்ரெட்டில் போடுறோமோ அந்த கலரில் லோட் போடுவோம். இது வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்களா, ஒரு ஐ ஷேப் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு ஒரு ஐ ஷேப்பு, அந்த சைடு ஒரு ஐ ஷேப்பு, அது மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த த்ரெட்டு போட்டு ஸ்டிக் பண்ணி அது காயிற வரைக்கும் விட்டு, இல்லாட்டி ஸ்டிச் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இல்லாமல் சேம் என்ன கலரில் ஃபில் பண்ண போகிறோமோ அதே கலரில் ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டோன்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். அந்த திக்னஸ் கிடைச்சதுக்கப்புறம் இது மாதிரி அது மேலே ஃபுல்லாக லோடு ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு எம்போஸ்டு லோடு குயிக்காக முடிஞ்சிடும். ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். த்ரெட்டை தேடிட்டு அதை கட் பண்ணி ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் ஒட்டுறதா இருந்தால் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை அப்படியே ஸ்டிச் போடுறதா இருந்தால் ஸ்டிச் போட்டுட்டு அந்த வேலையெல்லாம் இல்லாமல் சேம் அந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி அப்படியே போட்டோன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப இருக்குன்னும் போது கண்டிப்பாக பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த சேம் த்ரெட்டை வச்சு ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்குக்கும் சேம் அதே நெக்லைனே போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோனுக்கு இடையில் சுகர் பீட் கொடுத்திங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். நான் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோனுக்கு இடையில் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.